ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா இதை கிள்ளி போட்டுடலாம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது நான் 2 டம்ளர் அரிசிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும், பெப்பர் நல்லா வெடித்து வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் சாதம் வடித்து வச்சுருக்கேன். வடித்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா சாதம் ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டம்ளர் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். தயிர் சாதத்துக்கு சாதம் குழஞ்சிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் தயிர் கலர்னிங்கன்னா தான் சாதம் கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நான் 200 பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே தயிராக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மதியத்துக்கு மேலே சாதம் லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பால் பாதி தயிர் பாதி ஊற்றுனீங்கன்னா தயிர் சாதம் புளிக்காமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள். நல்லா கிளறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கெட்டி விடாமல் இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.